ரஷ்யன் போர்ஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து மட்டன் 1/2 கிலோ, குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. 2 கப்பு தண்ணி, நல்லா ஒரு 4 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஒரு பாட்டில் வெண்ணெய் 2 டீஸ்பூன், அப்புறமா நறுக்குன கார்லிக் கொஞ்சம் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க, அதுவும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்புறம் 3 தக்காளி நறுக்குனதும் போட்டுக்கலாம், இல்லைனா அரைச்சும் போட்டுக்கலாம். நான் நறுக்குனது போட்டிருக்கேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. உருளைக்கிழங்கு 2 மீடியம் சைஸு, அதுவும் சாப் பண்ணி அதையும் போட்டுக்கலாம். அடுத்து 1 கேரட், 1 கேப்சிகம், 1 பச்சை மிளகாய், அதையும் நல்லா கட் பண்ணி போட்டுக்குங்க. பீட்ரூட் கூட சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு, பெப்பர், மட்டன் வேக வச்சது, சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு வேக வச்சிடலாம். கொஞ்ச நேரம் நடுவில் கிண்டி விட்டுக்குங்க. இப்போ அந்த பொட்டேட்டோ வெந்துருச்சான்னு பார்த்துட்டு அது கொஞ்சம் ஒரு ஃபியூ பீசஸ் பொட்டேட்டோ வந்து நல்லா நசுக்கி விட்டுடலாம். அது கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி கொடுக்கும். அதுக்காக நான் ஒரு 10 அந்த மாதிரி பீஸ் வந்து நசுக்கி விட்டுட்டேன். கடைசியாக கேபேஜ் சேர்த்துணும். அது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் மாத்திரம் வேக வச்சா போதும். 1/2 கப்பு பார்ஸ்லி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி, உப்பு, பெப்பர் எது வேணாலும் சேர்த்துக்குங்க. தண்ணி மாத்திரம் ஹாட் வாட்டர் சேர்த்தணும். அவ்வளோதான். 2 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். வேணும்னா கொஞ்சோண்டு லெமன் ஊற்றிக்கலாம். அது ஆப்ஷனல் தான். சர்வ் பண்ணும்போது சவர் க்ரீம் இல்லைன்னா கர்டு வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.